ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம், அம்மனுக்கு உகந்த நாள். வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமைக்க போகிறேன். ஏர்லி மார்னிங் வைக்கப்பா. ஆமாம், அரிசி ஊற வச்சிருந்தேன். அரிசி கிழங்கு எத்தனை உலக்கு நீ? ஒன்னேகால் உலக்கு தான். இதெல்லாம் என்னது? இது உருளைக்கிழங்கு மசாலைக்கு உருளைக்கிழங்கு. இது சாம்பாருக்கு. வெங்காயம் தக்காளி தான் இங்கே நறுக்கி வச்சுருக்கேன். சாம்பாருக்கு இதில் என்ன? எல்லா காயும், முருங்கைக்காய், அவரைக்காய், இது பரங்கிக்காய், முள்ளங்கி, எல்லா காயும் போட்டு சாம்பார். 4 காய் இருக்கா? கதம்ப சாம்பார் மாதிரி நல்லா இருக்குது டேஸ்ட்டாக. எல்லா காயும் சேர்த்தா உடம்பு சத்து தானே. அதனால ஒரே நேரத்தில் எல்லா காயுமா? ஆமாம். டேஸ்ட் எப்படி இருக்கும்? அப்படி நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு காய்கறினால இன்னொரு காய்கறி தன்மை மாறிடாதா? எல்லாமே வேகிறது தானே. இந்த பொங்கல் விற்கிறாங்கல்ல குழம்பு, ஒவ்வொருத்தர் எல்லா காயும் போட்டு அதே மாதிரி தான் பொங்கல் விற்கிறேன். பொங்கலுக்கு கதம்ப சாம்பார் மாதிரி தானே வைக்கிறாங்க ஒவ்வொருத்தர். நம்ம தான் தனித்தனியாக வைக்கிறோம். பிளாக்கா கூட்டு அதெல்லாம் அவங்களாம் இதுவாக தான் வைக்கிறாரு, சேர்த்து தான் வைக்கிறாரு. அந்த மாதிரி வைக்கிறது. இது அரிசி களைஞ்ச தண்ணியா? அரிசி கழுவுன தண்ணி. ஆமாம், அரிசி கழுவுன தண்ணி. கொஞ்சம் புளி ஊற வச்சிடலாம். புளி அதில் ஊற வச்சதான் டேஸ்ட்டுன்னு. ஆமாம். அரிசி கழுவுன தண்ணியை வேறு எது பயன்படுத்தலாம்? அரிசி கழுவுன தண்ணி வெண்டிக்காய் மண்டிக்கு போடலாம். வெண்டிக்காய் மண்டிக்கு ஊற்றலாம். அது சூப்பராக இருக்கும். வெண்டிக்காய் மண்டிக்கு. வெண்டிக்காய் வாங்குறீங்க, ஆனால் அதெல்லாம் மண்டியெல்லாம் பண்ணவே இல்லை. மண்டிக்கு இன்னொரு காய் வேணும், ஏதாவது மொச்சை, அப்புறம் வேறு வெங்காயம், இந்த சின்ன வெங்காயத்தை முழுசு முழுசாக உரிச்சு போட்டுக்கலாம். மொச்சை வேணும். இந்த மாதிரி வேறு ஏதாவது பச்சை மிளகாய் கிடக்கு, பச்சை மிளகாய் போட்டு மண்டி போட்டால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் போட விருப்பப்படலையா? குக்கர் திறக்கிற நிலைமைக்கு வரல. போட விருப்பப்படலை கிடையாது. நம்மள்ட்ட தூத காய் இருக்குதான்னு தெரியல, பார்க்கறது இல்லை. வேற ஊற்றலாம். நைட்டு அதுக்கு நம்ம எடுத்து வந்துட்டேன். இட்லி ஊற்றணும். ஃப்ரெண்ட்ஸ், பாலை காய்ச்சலாம். காயில் பருப்பு போட்டு சேர்த்து அவிய போட்டு வச்சுருக்கேன் குழம்பு வைக்க. இப்போ பாலை காய்ச்சிட்டு அடுத்து அது குக்கர் கொஞ்சம் விசில் அடைஞ்ச விட்டு திறக்கணும். அதனால விட்டு வச்சுருக்கேன். சோறு வேகுது. இது துவையலுக்கு. இது புதினா சட்னி, புதினா துவையல். என்னென்ன போட்டிருக்கீங்க? புதினா, வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் தேங்காய், கடலைப்பருப்பு, கடுகு போட்டு தாளிச்சு விட்டுருக்கேன். இது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆரியை ஒட்டி மிக்சியில் போடும். காலையிலைக்கு அது தொட்டுக்கு. புதினா உடம்புக்கு நல்லது. வீட்டில் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் பறிச்சுட்டு இருந்தேன். புதினா உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதனால அதை கொஞ்சம் இப்போ போய் பறிச்சுட்டு இருந்தீங்களா? இப்போதான் போய் பறிச்சுட்டு இருந்தேன். இப்போ வெளியே இருட்டாவில் இருக்கு, பரவாயில்லையா? இல்லை, இருட்டாவெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்கு. தேவையான எந்திரிச்சு பண்ண தானே வேணும். இந்த கோஸ்ட்லாம் இருக்குன்னு சொல்கிறாள், அது இருக்கா? இது கோஸ்ட்னா பேயா? ஆமாம், இதில் பார்த்தேன், நான் யூடியூப்பில் பார்த்தேன். மேலே இருந்து ஒரு பேய். நீ பார்த்தியா? இல்லையே. மேலே இருந்து ஒரு பேய் என்னத்தையோ
தள்ளி விடுது, ஆளுகளே அதே தள்ளி விடுது பார்த்தேன். கோஸ்ட்னு போட்டிருந்தாங்க. எப்போ? அது உண்மையா? நேத்து முந்தானத்தை பார்த்தேன். அது உண்மையா பொய்யான்னு தெரியல. நீங்கள் பார்த்துருக்கீங்க? எனக்கெல்லாம் தெரியல. அப்புறம் ஆனால் நல்ல சக்தி இருக்கையில கெட்ட சக்தியும் ஒன்று இருக்கத்தானே செய்யும். கெட்ட சக்தியே அதுதான் நினைக்கிறேன். இந்த ஆத்மா அமைதியாக இல்லைன்னா சின்ன வயசுல இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் ஆத்மா அமைதியாகாது. அந்த மாதிரி ஆத்மா சுத்திக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி உள்ளது இதே இந்த மாதிரி வர்றது. சூசைட் பண்ணிக்கிறவங்க, அதனால சூசைட்லாம் பண்ணிக்க கூடாது. கடவுள் கொடுத்த இது, நம்ம என்ன கஷ்டமா இருந்தாலும் அதை வாழ்ந்து தான் முடிக்கணும். நம்ம இடையில என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க கூடாது. கடவுள் கொடுத்த உயிர் கடவுள் தான் அதை எடுக்கணும். நமக்கு அதுக்குள்ள அதிகாரம் இல்லை. இடையில இப்படி ஏதாவது சூசைட் பண்ணிக்கிட்டு என்னால முடியலன்னு பண்ணிட்டு இதுனோம்னா அதுதான் இதுவா வருது, கோஸ்ட். அதோட ஆத்மா சாந்தி அடையாம அது யாருக்கு மேலே தாவிட்டு நம்ம திருப்பி உயிர் வாழ்வோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வர்றது அது. ஆனால் அது இருக்கும்னு தான் நினைக்கிறேன், தெரியல. ஏன்னா எனக்கு நீ வயிற்றுல இருக்கையில ஒரு வாட்டி மாசமா இருக்கையில வந்து ஏதோ ஒன்று சாடிடுச்சு. அது எவ்வளோ கஷ்டப்படுத்துச்சு அப்பா. வயிற்றுல இருக்கையில ஃபீவர் விடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கருத்தரிச்சு ஒரு 35 நாள் 40 நாள் தான் இருக்கும். ஃபீவர் விடவே இல்லை. அப்புறம் எந்தெந்த டாக்டர்கிட்ட போனோம், டாக்டர்கிட்ட போய் குளுக்கோஸ் மாத்திரை மருந்து இறக்கையெல்லாம் அது ஃபீவர் விடும். திருப்பி அதை குளுக்கோஸில் மாத்திரை மருந்தெல்லாம் விட்டாச்சுன்னா திருப்பி வந்துடும். இப்படியே 3 மாசம் இருந்துச்சு. ஒரு ஆஸ்பத்திரியில் விஷக்காய்ச்சல்ட்டாங்க. எத்தனை ஹாஸ்பிட்டல் போகணும். அப்புறம் ஒன்றும் சரியாவில்லைட்டு அப்புறம் ஒரு அம்மாவுக்கு சாமி வந்துச்சு, இது பயந்ததுதான் அப்படின்னு சொல்லிச்சு. சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எலுமிச்சம்பழம்லாம் வச்சு என்னமோ பண்ணதுக்கப்புறம் அது சரியாயிடுச்சு. அந்த ஃபீவர் விட்டுச்சு. அது அவர்கிட்ட பண்ணிட்டு வந்து நான் அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொன்னாரு, தலைக்கு எண்ணெய் வச்சு குளிங்கன்னாரு. சரின்னு குளிச்சுட்டு சாப்பிட்டேன், அதுல இருந்து சரியாயிடுச்சு. 3 மாசம் அப்படியே இருந்துச்சு. எந்தெந்த டாக்டர்கிட்ட போயிருப்போம் அப்பா. எதையாவது மிதிச்சிருப்பீங்களா? இல்ல, நான் அந்த முச்சந்தில வரையில அது வந்திருக்கு. நானும் எதுக்கால வந்திருக்கேன், அது வந்து கரெக்டா என் மேல ஏறிக்கிச்சு. அப்படித்தான் அர்த்தம். அது பிள்ளைய இருக்குன்னா பிடிச்சிக்கிறோம். மாசமா இருக்கு இல்லைன்னா அதுக்காக பிடிச்சிக்குது. அதான் வேற ஒன்றும் இல்லை. குழந்தைகளுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாதில்ல. நம்ம கண்டுக்கலன்னா குழந்தைக்கும் பாதிப்பு தானே. நம்ம கண்டுக்கணும். அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் 21 நாள் தண்ணி ஊத்துறேன் பிள்ளையாருக்கு கொண்டு போய். தண்ணி ஊத்துற வரைக்கும் எனக்கு அந்த காய்ச்சல் வரல. எப்ப 21வது நாள் முடிக்கிறனோ அன்னையிலேருந்து காய்ச்சல் ஆரம்பிச்சிச்சு. கேட்டுக்க கதை. அதாவது மாசமா இருந்து 21 நாள் கழிச்சா? மாசமா இருக்கும்போது மாசமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் சரி ஆம்பளை பிள்ளைய பிறக்கணுமேன்ட்டு 21 நாள் பிள்ளையாருக்கு தண்ணி ஊத்துறேன். அது ஊத்துனா அது வரைக்கும் அது விட்டுருச்சு. பிள்ளையாருக்கு போய் நான் செய்யற வரைக்கும் விட்டுருச்சு. பிள்ளையாருக்கு செஞ்சுட்டு கரெக்டா முடிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இது காய்ச்சல் வந்துருச்சு. என்ன பண்ணிட்டு எல்லாத்தையும் கிடந்து. அது இங்கே நம்ம தட்டுலையா? இங்கே இல்லை, ராயபுரத்துல தான் பயந்துட்டோம்னாங்க. ராயபுரம் போயிட்டு வரையில சோறு வந்துருச்சு. இப்போ உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க? ஆனால் இப்போவுமே இந்த மந்திரிக்கிற ஆளுகள்லாம் இருக்காளா? இருக்கா. மந்திரிக்கிறவங்களாம் இருக்கா. என்னதே ஏஐலாம் வந்தாலும் இருக்கிறாங்க. மந்திரிக்கிறவங்களா இருக்கா. அவங்க இல்லைன்னா பாதி வண்டி ஓடாது. நீங்க வச்சுக்க, வெறும் இங்கிலீஷ் வைத்தியத்துல எல்லாம் ஓடலை. இல்லை, இதுலேயும் பாதி ஓடிக்கிட்டேன். இந்த மஞ்சக்காமால. ஆமாம், மஞ்சக்காமாலைக்கு இங்கே கடியாவட்டியில் ஒரு நல்ல மருந்து கொடுக்குறாரு மஞ்சக்காமாலைக்கு. அவர்கிட்ட குடிச்சிட்டு வந்தா அப்புறம் ட்ரீட்மெண்ட்டே எடுக்க வேண்டாம், சரியாயிடும். அதில் எவ்வளோ கார் வருது. ஆமாம்,
அங்க பார்க்கணும் காரை. அப்ப ஜேன்னு அப்ப அப்படி இருக்கு. ஒரு 1000 காருக்கு மேல இருக்குது. கார் கம்பெனியில் கூட அவ்வளோ இருக்காது. ஆமா, கார் கம்பெனியில கூட அவ்வளோ இருக்காது. அந்த மஞ்சக்காமலிக்கு மருந்து கொடுக்குற இடம் எங்க ஊர்ல இருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் தான் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். பைக்ல போயிடலாம். அவ்வளவு கூட்டம் நிக்குது. அவரு நீங்க சின்ன பிள்ளையா இருக்கு, கிட்டத்தட்ட 30-40 வருஷமா கொடுத்துட்டு இருக்காரு அவர். அப்போல்லாம் 25 ரூபாய், இப்ப 1000 ரூபாய் இருக்கும் ஒரு மண்டலம். ஒரு மண்டலம் இல்ல, ஒரு உருண்டை தான் கொடுப்பாரு. இந்த ஒரு உருண்டைக்கு அது சாப்பிட்டா சரியாயிடும். எவ்வளவு பெரிய வீரியம் கூட இருந்தாலுமா? ஆமா, வீரியம் கூட இருந்தா 2வது வாட்டி வர சொல்லுவாரு. இங்கிலீஷ் மருந்துக்கெல்லாம் அது கட்டுப்படல இல்ல, அவரோட மருந்துக்கு தான் சரியா வருது. பரவாயில்ல. கொஞ்சம் இதுவா இருக்கணும் பாரு, என்ன பத்தியம் இருக்கணும் பாரு, கொஞ்சம் பத்தியம். அவர் சொல்றது கரெக்டா இருந்தோம்னா சரியாகும். பத்தியம்னா எப்படி? என் பொண்ணுக்கு சின்ன பிள்ளையில ஒரு வாட்டி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி. மறுகா இப்போ ஒரு வாட்டி வந்துச்சு. கொண்டு போயிட்டு அவர்கிட்ட தான் கொண்டு போய் இதுனா சரியா இருந்துச்சு. ஒரு மனுஷனுக்கு எத்தனை வாட்டி வேணாலும் வருமா தெரியல, அது தெரியல. ஆனா வருது 2 வாட்டி வரும் போல, 2-3 வாட்டி. எனக்கு வந்திருக்கா? உனக்கு வந்தது இல்ல. அது கல்லீரல்ல ரொம்ப சத்து உள்ளது சாப்பிட்டோம்னா அதால சிரிக்க முடியாம தான் மஞ்சக்காமலை வருது. அப்ப மத்த சத்து உள்ளது சாப்பிடக்கூடாது. ரொம்ப எந்த நேரமும் சத்து உள்ளதே சாப்பிட்டுட்டு இருக்க கூடாது. அப்போ கொத்தனாரிச்சி தலையெல்லாம் மஞ்சக்காமலை இருந்தா சத்துள்ள சாப்பிட்டுருக்காளா தெரியல. அப்படிதான் இதுல வீடியோல இதுல போடுறாங்க யூடியூப்ல. நம்மள மாதிரி ஆளுங்க சிரிக்க முடியாம மஞ்சக்காமலை. நம்மள மாதிரி ஆளுங்க சரி, கொத்தனாரிச்சி தலை இப்ப மத்தவங்க பெயிண்ட் அடிக்கிறவங்க அவங்க மஞ்சக்காமலை வருது. அது சூடாலையும் வரும். சூடாலையும் வரும் மஞ்சக்காமலை, சூடாலையும் வரும். ஆனா வீட்டுல இருக்கவங்க நிழல்ல இருக்கவங்களுக்கு வருதுன்னா இந்த மாதிரிதான். சூடு ரொம்ப இருந்தாலும் வரும் மஞ்சக்காமலை. இட்லி ஊற்றி இருக்கேன் ஃப்ரெண்ட். எங்கள் ஊரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மருந்தெல்லாம் கொடுக்குறது. அதெல்லாம் அவரெல்லாம் நாட்டு மருந்து இந்த இலையில தான் அரைச்சி உருண்டையை உருட்டி கொடுக்குறாரு. இலைகள் என்னென்ன இலை அது தெரியல. கீழாநெல்லி எல்லாம் சேர்ந்தது. கீழாநெல்லியோட எது ஒன்று. அவர் அதுக்குன்னு தோட்டமே வச்சு நடத்துகிறாராம். அவருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தெரியுமா வராங்க? அப்போ 1000 காருக்கு மேலே வருது. வெளியூர்லேருந்து, பெங்களூர்லேருந்து, சேலத்துலேருந்து, எல்லா ஊர்லேருந்து வருது. சரி, ஒரு காருக்கு அப்போ எவ்வளோ காசு கொடுப்பாங்க? ஒரு ஆளுக்கு 901. 901 தான் இப்போ வாங்குறாரு. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறார் அவர்? ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் இல்லை கூடவே சம்பாதிப்பார் ஒரு நாளைக்கு. ஆனால் 2 நாள் தான் வாரத்தில் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் கூட்டம் வருது. 2 நாளோ என்னமோ 3 நாளோ தான் கொடுக்குறாரு. மீதி நாள் இல்லை, புதன்கிழமை கொடுக்க மாட்டாரு, சனிக்கிழமை கொடுக்க மாட்டாரு, மிச்ச நாளெல்லாம் கொடுப்பாரு. புதனும் சனியும் வைத்தியம் பார்க்க கூடாது, அதனால அன்னைக்கு மட்டும் கொடுக்க மாட்டாரு. மிச்ச நாளெல்லாம் கொடுக்குறாரு. செவ்வாய், திங்கள், ஞாயிறு, புதன்கிழமையும் சனிக்கிழமையும் இல்லை, மிச்ச நாளெல்லாம் கொடுக்குறாரு. வியாழன், திங்கள் இதெல்லாம் கொடுக்குறாரு. அவர் அது சரியா இருந்தால்தான் இவ்வளவு கூட்டம் வருது. அதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்டான இடம் கடியாவட்டி மஞ்சக்காமலைக்கு. மற்ற இடம் ஒன்றும் கூட சொல்ல முடியாது. கடியாவட்டின்னு பெங்களூர், ஒசூர் எங்கே இருந்தாலும் வர்றாரு. சரி வாங்க, விளக்கேற்றிட்டோம். வாங்க, விளக்கேற்றிட்டேன். இது என்ன மம்மி கவர்லாம் கிடக்கு? இதான் பூ எடுத்து கவர். எல்லாரும் சாமி கும்பிடுங்க. இந்த பூவெல்லாம் வாடி போச்சு. நேற்று வச்சேன். அது சாமி எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்கோங்க, எங்களையும் நல்லபடியாக வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் நல்லா ஆசீர்வதிங்க கடவுளே.
நோயற்ற வாழ்க்கையும் குறைவற்ற செல்வத்தையும் கொடுங்க கடவுளே. நீங்கள் சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. கடவுளே நல்லா புரியுங்க எல்லாருக்கும். சரிவா. You know who is the disturbance? Soth Sandhya. சோத்தவள் இங்கே இப்போ தான் விளக்கேற்றுறோம். இந்த வீட்டில் இந்த இதெல்லாம் பண்ணலாமாம்மா, இந்த கோயிலில் பண்ணுற மாதிரி அபிஷேகம்லாம் சாமிக்கு? அதெல்லாம் கல் சிலை வச்சுருக்கவங்க பண்ணித்தே ஆகணும், பண்ணணும். மகாலட்சுமி தாயே ஸ்ரீயே நல்லா சரி. சரிவா. கல் சிலை வச்சுருக்கவங்க அதெல்லாம் பண்ணணும். கல் சிலை வச்சுக்கிட்டோம்னா வீட்டில் அபிஷேகம்லாம் பண்ணணும். அதுக்குதான் கல் சிலை வாங்கக்கூடாது. கல் சிலையெல்லாம் வச்சுக்கிட்டோம்னா அதெல்லாம் பண்ணணும். டெய்லியும் பண்ணணும். டெய்லியும் இல்லை, நல்ல நாள் பெரிய நாள் பண்ணணும். அந்த சாமிக்கு சக்தி வந்துடும். சரி, இப்போ கோயிலுக்கெல்லாம் டெய்லி அபிஷேகம் கோயிலெல்லாம் பண்ணுறாது தானே? டெய்லியும் பண்ணுவாங்களா? டெய்லியும் பண்ணுவாங்களான்னு தெரியல, பண்ணுறாங்கன்னா அது தெரியல. கண்ணு சிலைக்கெல்லாம் அது கண்ணு திறந்த உடனே அதுக்கு இது வந்துடும், ஒரு நம்ம தான் அப்படிங்கிற ஒரு இது வந்துடும். இந்த கல்லே இங்கே கல் அடிச்சு வச்சிருக்காங்கல்ல சாமி சிலை, அதுலேயே கண்ணு திறந்துட்டா அந்த இது வந்துடும். கண்ணு திறந்துட்டாவே பவர் வந்துடும். சாமி வந்து இங்கே இருக்கும். இன்னும் நம்ம பூஜை பண்ண பண்ண அதுக்கு இன்னும் வலுவாயிடும். கல் சிலை வச்சுக்கிட்டாலாம் அபிஷேகம் பண்ணணும். அடியில் தட்டில் வச்சு வீட்டுக்குள்ளே வச்சு அபிஷேகம் பண்ணி விட முடியாதுல்ல. இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டை வச்சு சிலையை வச்சு அது மேலே பால் ஊற்றி தயிர் ஊற்றி இளநீ ஊற்றி அப்படி அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் எதுக்காக பண்ணுறோம்? குளிர்ச்சியா? சாமியை மாமியை குளிர்விக்க, சாமியை குளிர், சாமி மனசு குளிர்விக்க. அர்ச்சனை பண்ணுறது அர்ச்சனை தீபாராதனை மாதிரி. அர்ச்சனை அர்ச்சனை வேண்டுதல் மாதிரி. ஆமாம், வேண்டுதல் மாதிரி. கடியாவட்டியில் அவரெல்லாம் படிக்காதவர் தான் அவ்வளோ சம்பாதிக்கிறாரு பாரு. கடியாவட்டி மருந்து கொடுக்குற ஆளுங்க யாருமே படிக்காத ஆளுங்க தான். ஆனால் எவ்வளோ சம்பாதிக்கிறார் அவர் படிக்காமலே. சம்பாதிக்கிற சூட்சமம் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆமாம், உயிர் போகிறதுக்கான மருந்து. சரி, அந்த மருந்தை யாருக்கும் சொல்ல மாட்டாங்களா? தெரியல, அது அவருக்கு தான் அந்த அந்த சக்தி தெரியுது. அவருக்கு சாமி அந்த இது கொடுத்துருச்சு. அவர் கையை பிடிச்சி பார்த்தாவே அவருக்கு தெரியுது, இவங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணும் மருந்து, இவங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணும், இவங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கு, இவங்களுக்கு நிறைய இருக்குங்கிறது அவருக்கு தெரியுது. சாமி அந்த அருள் கொடுத்துருச்சு. அவர் ரெகுலரா பண்ணனால எக்ஸ்பீரி ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சா இல்லை சாமி அருள் கொடுத்துச்சான்னு தெரியல. மொத்தம் அவர் சொல்றது கரெக்டா இருக்கும். ஆனா படிக்காத ஆளுக்குதான். ஆனா நல்லா சம்பாதிக்கிறாரு. ஒரு நாளைக்கு 10 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறாரு. அந்த காலத்துலயுமே நல்லா சம்பாதிப்பாரு. ஆனா நான் அப்ப போயெல்லாம் 25 ரூபா தான், ஒருத்தருக்கு 25 ரூபா தான். எத்தனை வருஷம் இருக்கும்? அதுவும்
30 வருஷம் இருக்கும். முத்துமினா 1.5 வயசு பிள்ளையில. இட்லி தள்ளிட்டீங்க போல் இருக்கு. ம். எத்தனை நடை வைக்கலான் இருக்கீங்க? 2 நடை. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, டீ போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இட்லி வச்சாச்சு. இட்லி பண்ணியாச்சு. ஒரு நடை ஊற்றிட்டேன், இன்னொரு நடை சட்னி அரைக்கணும், சாம்பார் வைக்கணும். சாம்பார் முக்கால்வாசி வச்சுட்டேன், வெந்துருச்சு எல்லாம். புளி கரைச்சி ஊற்றி மிளகாத்தூள் போட வேண்டியது. ரெண்டாவது நடை ஊற்றுறீங்களா? ரெண்டாவது. இட்லி எத்தனை நாளைக்கு மம்மி இதுவாக இருக்கும், நல்லா இருக்கும்? இட்லி 2 நாளைக்கு வச்சுக்கலாம். மறுநாள் நாளைக்கு தாளிக்கலாம். இன்னைக்கு நைட்டுக்கெல்லாம் வச்சுக்கலாம். வச்சா சூடு பண்ணிக்கணும். இட்லி சட்டிலே வச்சு அவிச்சுக்கலாம். இல்லைனாக்கா தோசைக்கல்ல போட்டு நம்ம அன்னைக்கு இது நம்மள அந்த மாதிரி பண்ணோம். இட்லி வந்து நல்ல உணவு, உடம்புக்கு எந்த கெடுதியும் இல்லை. எல்லா பேஷண்ட்டும் சாப்பிட்ற ஒரே ஆகாரம் இட்லி. புரியுதா? மற்றதெல்லாம் சாப்பிட முடியாது. இப்போ காயெல்லாம் வேக வச்சுட்டேன். இப்போ மிளகாத்தூள் போட்டு அப்படியே கொதிக்க விடணுமா? ஆமாம். சமைக்கையில் நம்ம மிளகாத்தூள் வேணும்னா மிளகாத்தூள் வரணுமா? எப்படி இருக்கும்? அப்படி இருந்தால் தான் ஈஸியாக இருக்குங்க. மிளகாத்தூள் எடுக்கணும். டப்பியில் இருந்து தீர்ந்து போச்சு. அரைக்கலைன்னா அம்பிட்டேன். இதில் இருக்கிறதே தூள். இந்த வாரம் வீக்கெண்டில் அரைச்சிடுவோம். இந்த மாதிரி வராது, கடையில் வாங்குறது. கடையில் வாங்குறது நல்லாவே இருக்காது தூள். இந்த சும்மா கடையில் விற்கிறாருல. ஆனால் இப்போ யூடியூபர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும், அவங்கள்ட்ட வாங்குறது. இப்படி தின்கமா நல்லா இருக்கும். நம்ம கடையில் வாங்குறது நல்லா இருக்காது, சும்மா வாங்குறது. பொரியல் என்ன சொன்னீங்க? உருளைக்கிழங்கா? பொரியல் உருளைக்கிழங்கு அதுதான் வைக்கணும். இது பொன்னியாச்சு. இதை தாளிச்சு ஊற்றிட்டு கொஞ்சம் போடும் கல் உப்பு. இது உங்களுக்கு ஆனால் பரவாயில்ல, 2 in 1 பர்பஸ் தான். பாத்திரம் மாதிரியே ஆயிடுது. இது இந்த குழம்பு வைக்கிற பாத்திரம் மாதிரி. அந்த அளவு தானே, சின்னமாக தானே இருக்குது. புளியா? கொஞ்சம் புளி இல்லைன்னா டேஸ்ட் இல்லாத மாதிரி. புளி கொஞ்சம் ஊற்றுவோம். குழம்பு வந்து நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ அது வெந்து வர்றதே குழம்பா? ஆமாம். அதுக்குன்னு ஓடுற தண்ணி மாதிரி இருக்குல்ல, அதுவே திணிங்கிடும். ருசி கம்மியாக தான் இருக்குது, என்னன்னு தெரியல. சரி பரவாயில்ல, போ. இன்னைக்கு அவ்வளோதான் விதிச்சது. ஒவ்வொரு நாளைக்கு டேஸ்ட்டாக இருக்கும், ஒவ்வொரு நாளைக்கு இல்லை. கொதிச்சா நல்லா வருது, நம்ம தாளிச்சு விட்டு குடிச்சா. சரி வா, டீயை குடிக்குமா ஃப்ரெண்ட்ஸ்?
இனிமேல் நாளைக்கு இந்த உருளைக்கிழங்கு மசாலா போடணும். இனிமேல் ம் சாதம் வடிச்சிட்டேன். இட்லி ம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில். ம் நீ இதை தாளித்து விட்டுட்டு உருளைக்கிழங்கு மசாலா போடணும். டீ சாப்பிட்டு வந்து ம் சரி வாங்க. டீ ரெடி ஆயிடுச்சு. டீ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலையில் பார்த்தீங்கன்னா இட்லி, காலையில் இட்லி சட்னி, இந்த சட்னி ம் காலையில் இட்லி சட்னி. மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம், முருங்காய் எல்லா காயும் போட்டு சாம்பார், உருளைக்கிழங்கு மசாலா அவனை கட்டிட்டேன். மீதி இருக்கிறது தான் இது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு கட்டிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.